அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். அடுத்து நம்ம பார்த்தோம்னா மதிய உணவு திட்டம் முதல்ல 57, 58ல காமராஜர் பட்ஜெட்ல தான் அதை பத்தி பேசுறாரு. 10 லட்சம் ரூபாய் ஒதுக்குறாரு பட்ஜெட்ல. எந்த திட்டத்துக்கு? மதிய உணவு திட்டத்துக்கு. ஒரு வருஷத்துக்கு ஒரு மாணவனுக்கு எதுக்கு மேல போயிடக்கூடாது, 18 ரூபாய்க்கு மேல அந்த செலவு போகக்கூடாது. அதுதான் நம்ம பட்ஜெட். அவ்வளவுதான், நம்மள்ட்ட பணம் இருக்கு, இதை வரல செய் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதே பின்னாடி 82, 83ல நம்ம சத்துணவு திட்டம் எம்ஜிஆர் மாத்தும் போது 100 கோடி ரூபாய் ஒதுக்குறாரு அந்த திட்டத்துக்கு. ஓகேங்களா? சோ ஒரு பெரிய மாற்றம். அதே போல குடிசை மாற்று வாரியம், ஸ்லம் ஃப்ரீ தமிழ்நாடு அப்படின்றதுக்காக 1970ல கலைஞர் தொடங்குறாரு. 71, 72ல பட்ஜெட்ல அதுக்காக 4 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம். இலவச மின்சாரம்லாம் இல்லைன்னா விவசாயிகள் என்ன பண்ண முடியாது? விவசாயமே பண்ண முடியாது. கரண்ட் பில்ல கட்ட சொன்னா கெட்டியார கட்டு போக வேண்டியதான். ஓகேங்களா? சோ அப்ப 1990களில் அறிமுகப்படுத்துறாரு. அதுக்காக ஒரு 550 கோடி ரூபாய் அந்த பட்ஜெட்ல ஒதுக்கி இருக்காரு. சில முக்கியமான விஷயங்கள் மட்டும் நம்ம பாக்குறோம். எந்தெந்த எதெல்லாம் பட்ஜெட்ல அறிவிக்கிறாங்க, அது எவ்வளவு ரூபாய் ஒதுக்குறாங்க, எந்த வருஷம் அப்படின்றத பற்றி மட்டும் பாக்குறோம். மாணவர்களுக்கு இலவச மிதிவண்டி வழங்கக்கூடிய திட்டம் 2001, 2002ல 20 கோடி ரூபாய் மதிப்போடு தொடங்குறாங்க. இந்த திட்டத்தை பத்தி சொல்லும் போது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு திட்டமா எல்லாருமே சொல்றாங்க. என்ன சார் முக்கியத்துவம் அப்படின்னு சொல்ல பார்க்கும்போது, இந்த மாதிரி இலவச மிதிவண்டியால தான் பெண்கள் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு டிராவல் பண்ணி இருக்கிறதா சொல்றாங்க. அப்போ மூவ்மெண்ட் ஆஃப் த விமன் அப்படின்றது எதுல முதல்ல வந்திருக்குன்னா இந்த திட்டத்தால வந்திருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் எவ்வளவு வரைக்கும் படிக்க வைப்பாங்க? ஒரு 7வது, 8வது வரைக்கும் தான் படிக்க வைப்பாங்க. ஏன்னா ஒரு மிடில் ஸ்கூல் தான் ஒரு ஊர்ல இருக்கும். அது வரைக்கும் படிச்சிருப்பாங்க. அப்ப இந்த சைக்கிள் கொடுத்த பிறகுதான் ஒரு டிராவலுக்கு காசு தேவையில்லை, அழகா போயிட்டு வந்துருவாங்க நம்ம பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு இது கொண்டு வரப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அதே போலதான் இப்போ விடியல் பயணம் அப்படின்னு ஒரு திட்டம் கொடுக்குறாங்க இல்லையா, மகளிருக்கு இலவச பயணம். அப்ப அந்த திட்டத்தால பெண்கள் வீட்டுல இருந்து நகரத்துக்கு போற அந்த ரேஷியோ அதிகமாயிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ அதே போல 1 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி திட்டம் 2009, 10 பட்ஜெட்ல 2800 கோடியோட தொடங்கப்பட்ட திட்டம். அதே போல காலை உணவு திட்டம், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், இந்த திட்டங்கள் எல்லாமே எதுலதான் அறிமுகப்படுது? பட்ஜெட்ல. 1967, 68ல அண்ணா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரா இருக்கிறார். அப்படி அண்ணா முதலமைச்சரா இருக்கும் போது அவர் என்னவாகவும் இருக்கிறாருன்னா, அவர் எந்த துறையை வச்சிருக்காருன்னா நிதித்துறை, பினான்ஸ் மினிஸ்டராவும் அவரே தான் இருந்திருக்காரு. அப்போ ஒரு 64 பக்கத்துல ஒரு பட்ஜெட் ஒன்றத்தை போட்டிருக்கிறார். அதை பத்தி அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த 64 பக்கங்கள்ல 3.5 கோடி மக்களின் வாழ்வும் தாழ்வும் இந்த 64 பக்கங்கள்ல அடங்கியிருது. அன்னைக்கு பட்ஜெட் டாக்குமெண்ட்டுடைய பேஜஸ் 64. இந்த 64 பக்கங்கள்ல நம்முடைய தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகையான 3.5 கோடி, அன்னைக்கு நிலைமைக்கு இன்னைக்கு ஒரு 7.5 கோடி 8 கோடி இருக்கும்னு வச்சுக்கோமே, அவ்வளவு பேருடைய மக்கள் தொகையும் இதுலதான் அடங்கி இருக்குது. அவருடைய எதிர்பார்ப்பு இதுல இருக்குது அப்படின்னு சொல்றோம். நம்முடைய இதயமும் இதிலே கலக்கப்பட்டுள்ளது. நம்மை தேர்ந்தெடுத்த மக்களின் லட்சியங்கள் இதில் அடங்கி இருக்கின்றன அப்படின்னு சொல்றாரு. யார் சொல்றது? அறிஞர் அண்ணாதுரை அவர்கள் சொல்றாரு. அதே போல வரவு செலவு திட்டத்தினுடைய பொருண்மைகள் எது எதெல்லாம் அப்படின்னு சொல்றாங்க. எது இந்த பட்ஜெட்ல 2024 பட்ஜெட்ல நாங்க எதை பத்தி எல்லாம் பேசுறோம்? ஃபர்ஸ்ட் சோசியல் ஜஸ்டிஸ் தான்பா, சமூக நீதி தான் எங்களுக்கு. உலகை வெல்லும் இளைய தமிழகம், இளைஞர்களை மேம்படுத்த போறோம். பசுமை வழி பயணம், கிரீனியா இருக்க போகுது எல்லா இடமும். அறிவுசார் பொருளாதாரம், நாலேஜ் பேஸ்ட் எக்கானமி, எல்லாத்தையும் அறிவுசார் பொருளாதாரம் மாத்துறோம். அதே போல மகளிர் நலன் காக்கும் சமத்துவ பாதை, பெண்களுக்கு தான் நாங்க எல்லாமே செய்ய போறோம் அப்படின்னு சொல்றாங்க. கடைகோடி தமிழர் நலம், தமிழ் மொழி மற்றும் பண்பாடு, இந்த 7 விஷயம் தான் இந்த அரசனுடைய மிக முக்கியமான நோக்கம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நமக்கு தேர்வுல கேள்வி கேட்கலாம், பின்வருவனவற்றுள் எது தமிழ்நாடு அரசினுடைய பட்ஜெட் பொருண்மைகளுள் அடங்காதது அப்படின்னு. இந்த 7ல இல்லாத ஒரு விஷயத்த கொடுத்துட்டோம்லாம் கேள்வி கேட்கலாம். சரிங்க சார், பட்ஜெட்னு சொல்றீங்க, பட்ஜெட்னா மொத்த வருமானம் இருக்கணும், மொத்த செலவு இருக்கணும். மொத்த வருமானம் எவ்வளவு, மொத்த செலவு எவ்வளவு? அப்போ அரசுக்கு மொத்த வருமானம் 3,03,814 கோடி அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு மொத்த வருமானம் 3,03,814 கோடின்னு சொல்லுது. அப்ப மொத்த செலவு எவ்வளவு சார்னா 4,12,504 கோடி அப்படின்னு சொல்லுது. 4,12,504 கோடி அரசுக்கான மொத்த செலவு அப்படின்னு சொல்லுது. சோ வரவுகள் அப்படின்னா என்ன, செலவுகள் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, வரவுகள் பத்தி பார்க்கும்போது 1 ரூபாயில எப்படி எல்லாம் வரவு வருது அப்படின்னு பாக்குறோம். சோ வரவு அப்படி இதுல பார்த்தா இன்னும் நல்லா புரியும்னு நினைக்கிறேன். பாருங்களேன், 1 ரூபாய் அரசுக்கு எப்படி எல்லாம் வருமானம் வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா,
அப்போ மாநிலத்தினுடைய சொந்த வரி வருவாய் இருக்குல்ல, அதுதான் அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. மாநிலத்தினுடைய சொந்த வரி வருவாய் 43.4% இருக்குது. அதுதான் அதிகம். அப்போ தமிழ்நாடு அரசாங்கம் யார அதிகமா நம்பி இருக்குது? மாநிலத்திலே இருக்கக்கூடிய சொந்த வருமானம் தான் நம்பி இருக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது இது ஃபர்ஸ்ட் அப்படின்னு வச்சுக்கலாமே. இது 43%. அடுத்து 2வது எது அப்படின்னா, கடன் வாங்குது அரசு. கிட்டத்தட்ட ஒரு 32.4% கடன் வாங்குது அப்படின்னு சொல்றோம். அதுவும் அரசுக்கான வருமானம் தான். அடுத்தது 3வது எது வருது? 11% சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வரக்கூடிய டாக்ஸ் ஷேரிங் அப்படின்னு சொல்றோம். மத்திய அரசாங்கத்துல இருந்து வரக்கூடிய அந்த வருமானம். அதுக்கு அடுத்தது மாநிலத்தின் சொந்த வரி அல்லாத வருவாய் நான் டாக்ஸ் ரெவென்யூ இருக்கு இல்லையா? அது எல்லாம் மாநிலத்தினுடைய சொந்த வரி அல்லாத வருவாய் ஒரு 6.8% இருக்குது அப்படின்னு சொல்றோம். அதே போல சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து கூடிய கிராண்ட்ஸ் அண்ட் எய்ட்ஸ் அது என்ன சார் உதவி மானியம்னா என்னன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சில நிறைய திட்டங்கள்லாம் செயல்படுத்துறாங்க. அப்ப அதுக்கெல்லாம் மானியங்கள் கொடுக்குது. நிறைய மானியங்கள் கொடுக்குது. தன் விருப்ப மானியங்கள் கொடுக்குது. இதெல்லாம் வந்துரும் அதுல. அதே போல கடன் மற்றும் மூலதன வரவு. கடன் வசூல் பண்றோம் இல்லையா? நம்ம கடன் குடுத்துறோம். நிறைய நாடுகளுக்கு பங்களாதேஷ், அந்த மாதிரி நாடுகளுக்கெல்லாம் நம்ம நிறைய கடன் குடுத்துருவோம். அத வசூல் பண்றது மூலமா அரசுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? சோ இதெல்லாம் அரசினுடைய வருமானம். அப்ப இது எப்படி கேள்வி கேட்கலாம்னா, ரூ. 1 சாரி தமிழ்நாடு அரசாங்கத்தின் வருவாய் ஆதாரங்களை வரிசைப்படுத்துக. 1, 2, 3, 4, 5 எது? இல்ல 4 விஷயம் குடுத்து 4 பக்கம் பொருத்த சொல்லி கேள்விகள கேட்கலாம். ஹவ் மெனி பேர்ஸ் ஆர் கரெக்ட்லி மேட்ச்ட்? எத்தனை இணை சரியா பொருத்தப்பட்டுள்ளது? எப்படி வேணா என்ன பண்ண முடியும்? கேள்வியா கேட்க முடியும். இது நல்லா வேல்யூவோட படிச்சு வச்சுக்கணும். சோ வருவாய் வரவுகள் அப்படின்னு சொல்றோம். வருவாய் வரவு ரெவென்யூ ரெசிப்ட்னா என்ன? நம்ம ஆல்ரெடி சொல்லிக் குடுத்துருக்கிறோம். வருவாய் வரவுனா என்ன? திருப்பி தர தேவையில்லாத வரவுகள் வருவாய் வரவுகள் அப்படின்னு சொல்றோம். இது எல்லாமே ஒன் வே டிரான்சாக்ஷனா இருக்கும். ஒரு வழி பணப்பரிமாற்றமா இருக்க போது அப்படின்னு சொல்றோம். இருக்க போதா இல்லையா? ஆமா. ஓகேவா? சோ வரி வருவாய்கள்ல என்னென்ன வரி? அப்ப இதுல வரி வருவாய், வரி அல்லாத வருவாய் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையா இது என்ன பண்ண போறோம்? பிரிக்க போறோம் அப்படின்னு சொல்றோம். அப்போ வருவாய் வரவுகள்னா என்ன? அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். சோ இது எத பத்திலாம் பேசப்போகுது? சோ மாநிலத்தினுடைய சொந்த வரி வருவாய் எவ்வளோ இருக்குது? அதாவது அங்க அதாவது அங்க பெர்சன்டேஜா பார்த்தது இங்க என்னவா குடுத்துருக்கோம்? வேல்யூவா குடுத்துருக்கோம். சோ அதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுரணும். ஓகேங்களா? சோ அத ஜஸ்ட் பார்த்துக்கலாம். சோ அதுக்கு அடுத்தது மாநிலத்தினுடைய சொந்த வரி வருவாய் 2024, 25ல 14.7% உயரும். அதாவது போன வருஷத்த விட நம்மளுடைய வருமானம் நானே என்ன பார்த்துக்கிறது 14.7% அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றோம். சோ இதுல இன்னொரு பாயிண்ட் ஒண்ணு முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாநிலத்தினுடைய சொந்த வருமானம் எவ்வளவா இருக்குன்னா 75% இருக்கும். ஆ மாநிலத்தின் சொந்த வருவாய். அதாவது சொந்த வருவாய் அப்படின்றது வரி வருவாய் மட்டும் கிடையாது. வரி வருவாய், வரி அல்லாத வருவாய், மொத்தமா தமிழ்நாடு கவர்மெண்ட் யார நம்பி இருக்குது? என்ன நம்பி இருக்கிறேன். என்னுடைய வருமானமே ரூ. 75 இருக்குது. இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய வருமானம் எவ்வளோ? 24.4% இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அதுல. ஓகேவா? சோ சொந்த வரி அப்படின்னு சொல்றீங்க சார். தமிழ்நாட்டுக்கு எந்தெந்த வரி மூலமா வருமானம் நெறைய வருது அப்படின்னா, இந்த 5 விஷயங்கள குடுக்குறாங்க சார். அதுல நம்பர் 1 இருக்கிறது கமர்ஷியல் டாக்ஸ் தான். வணிக வரிகள் தான் அதிகமா வருது. வணிக வரிகள் மூலமா தமிழ்நாடு அரசுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம்ன்றது 73.5% இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. 73%. அதுக்கு அடுத்தது ஸ்டாம்ப் டியூட்டி முத்திரைத்தாள் மற்றும் பத்திரப்பதிவு இருக்கு இல்லையா? அதன் மூலமாக ஒரு 12% வரி கிடைக்குது. மாநிலத்தினுடைய ஆயத்தீர்வை கஸ்டம்ஸ் அது ஒரு 6.3 வாகனங்கள் 5.9 ஏனைய வரிகள் 2.3 சோ அப்ப இது நல்லா படிச்சு வச்சுக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது எல்லாமே. சோ அதான் இங்க ஒரு பிக்சரா குடுத்துருக்கோம். சோ இப்ப நான் டாக்ஸ் ரெவென்யூனா என்ன? அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, இந்த நான் டாக்ஸ் ரெவென்யூல நமக்கு என்ன பண்ண மாட்டாங்கன்னா, எவ்வளவு வரும் அப்படின்றது ஆன்டிசிபேட்டடா இருக்காது. சோ அப்ப இது வட்டி, கட்டணம், தண்டத்தொகை எல்லாமே இருக்கும். சோ கேபிட்டல் ரிசிப்ட்ல எது எதுலாம் வரும்னா, சொத்து விற்பனை மூலமா அரசு பெறக்கூடிய வருமானம், கடன திரும்ப வசூலிக்கிறது, அரசு வாங்கக்கூடிய கடன், பிஎஃப், இஎஸ்ஐ, இந்த போஸ்ட் ஆஃபீஸ் இது எல்லாமே மூலதன வரவு. ஏன்னா லாஸ்ட் குரூப் 2ல இந்த மாரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எதெல்லாம் மூலதன வரவு, எதெல்லாம் வருவாய் வரவு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுக்காக தான் சொல்றோம். எது எதெல்லாம் திருப்பி தர தேவையில்லையோ, அதெல்லாம் வருவாய் வரவு. எதெல்லாம் திருப்பி தரணுமோ, அதெல்லாம் மூலதன வரவு. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். வருவாய் வரவுனா என்ன? மூலதன வரவுனா என்னன்ட்டு.
சோ கடனை வசூலிக்கிறது, கடன்களை கடனை வசூலிக்க போறோம். அரசு கொடுக்கக்கூடிய கடன்லாம் என்ன பண்ண போகுது? வசூலிக்க போகுது. அது ஒண்ணு. அதுக்கடுத்து கடன்கள் மற்றும் பிற பொறுப்புகள்லாம் இருக்கு இல்லையா? சோ அரசாங்கம் என்ன பண்ண போகுதுன்னா, கடன் வாங்குறது மட்டும் இல்ல. இன்னும் சில வேற ரிசோர்ஸஸ்ல இருந்து கடன் வாங்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்பிஐயா இருக்கலாம், வெளிநாட்டு பேங்கா இருக்கலாம், ஐஎம்எஃப்பா இருக்கலாம், வேர்ல்டு பேங்கா இருக்கலாம். இதெல்லாமும் அதுல வருது அப்படின்னு நமக்கு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ அப்போ ரூ. 1 எப்படி செலவு பண்ணுது அரசாங்கம் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். செலவுகள்ல அரசாங்கத்தினுடைய எக்ஸ்பெண்டிச்சர் செலவுகள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். சோ அரசாங்கம் ரூ. 1 எப்படி எல்லாம் செலவு பண்ண போகுது அப்படின்றத பார்க்கலாம். அப்ப அரசாங்கம் எதுக்கெல்லாம் அதிகமா செலவு பண்ணுது? 1 உதவித் தொகைகளுக்கு தான் அதிகமா செலவு பண்ணுது. ஓகேவா? சோ உதவித்தொகைகள். அரசு நெறைய உதவித்தொகை குடுக்குது. யார் யாருக்கெல்லாம் உதவித்தொகை குடுக்குது? காலேஜ் போற பெண்களுக்கு குடுக்குது. காலேஜ் போற ஆண்களுக்கு குடுக்குது. அதேபோல முதியோர்களுக்கு குடுக்குது. விதவைகளுக்கு குடுக்குது. காலேஜ் படிச்சுட்டு சும்மா இருந்தா குடுக்குது. அப்புறம் வேற யார் யாருக்கு குடுக்குது? கணவனால் கைவிடப்பட்டவர்களுக்கு உதவித்தொகை குடுக்குது. சோ இந்த மாரி எக்கச்சக்கமான உதவித்தொகைகள் குடுக்குது. மானியங்கள் குடுக்குது அரசாங்கம். நெறைய ஸ்கீம் போட்டுட்டே இருக்காங்க. அந்த ஸ்கீம்ஸ் எல்லாத்துக்குமே அரசு என்ன பண்ணுது? மானியங்கள் குடுக்குது. அப்போ அரசு அதிகமா செலவு பண்றது கிட்டத்தட்ட ரூ. 100 இந்த கவர்மெண்ட் சம்பாதிக்குதுன்னா எவ்வளவு ரூபாய் கொடுக்குறாங்கன்னா 32.4 இந்த உதவித்தொகைகளுக்கும் மானியங்களுக்குமா சரியா போகுது. அதே போல சம்பளம் கொடுக்கறது ஒரு 18%, வட்டி 14%, மூலதன செலவு ஒரு ஸ்கூல் பில்டிங் கட்டுறது, ரோடு போடுறது, பாலம் கட்டுறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு 10%. வாங்கின கடனை திருப்பி கொடுக்குறோம். எவ்வளோ? 9% திருப்பி கொடுக்குறோம். ஓய்வூதியம், பென்ஷன் பெனிஃபிட்ஸ் 8.3%. கடன் கொடுக்கறது ஒரு 3.5%. அதே போல இதர பராமரிப்பு செலவு ஒரு 3.3%. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எல்லாமே எப்படி கொடுத்துருக்குன்னா உங்களுக்கு குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல கொடுத்துருக்கு. இது ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டுன்னு. ஸோ அந்த ஆர்டர்ல படிச்சு வச்சுக்கணும். அதை அப்படியே பொறுத்து சொல்லி கேள்வி கேட்கலாம். இல்லாட்டி வரிசைப்படுத்த சொல்லலாம். ஏது வரிசையில எழுது, இறங்கு வரிசையில எழுதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் அதிகமா எக்ஸ்பெக்ட் பண்றோம் இந்த எக்ஸாமினேஷன்ல. சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். அப்போ மொத்த செலவினம் 2024-25 விட 11.7% அதிகம் அப்படின்னு சொல்றோம். அப்ப வருமானம் எவ்வளவு அதிகரிச்சிருக்கு? 14% அதிகரிச்சுன்னு நம்ம பார்த்தோம். செலவு ஒரு 11%. ஓகே, தமிழ்நாடு கவர்மெண்ட் நல்ல நிலைமையில தான் இருக்குது அப்படின்னு சொல்றோம். சோ அதுக்கு அடுத்தது ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னா என்ன? இந்த ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்றது என்னன்னா, இதுவும் ஒரு ஒன் வே டிரான்சாக்ஷன் தான். இந்த ரெவென்யூ எப்படி வருவாய் வரவுன்றது ஒரு ஒன் வே டிரான்சாக்ஷனா இருந்துச்சோ, இதுவும் என்னன்னா ஒரு ஒன் வே டிரான்சாக்ஷன், ஒரு வழி பயண பரிமாற்றமா தான் இதுவும் இருக்கும். இது என்ன சார் பண்ணும்னா, டெய்லி எக்ஸ்பென்சஸ மீட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் சம்பளம் குடுக்குறது, அந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் நம்ம செலவு பண்ணுவோம். ஓகேங்களா? சோ கடனுக்கு வட்டி கட்டுறது, பணியாளர்களுக்கான ஊதியம், சட்டம் ஒழுங்கு பராமரிக்கிறதுக்கு, இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? சோ அடுத்தது பார்த்தோம்னா, வருவாய் செலவினம் எதுல எவ்வளவு பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, மதிப்புல குடுத்துருக்கோம் இது. ஓகேங்களா? சோ உதவித்தொகைகளுக்கு எவ்வளோ அங்க பெர்சன்டேஜ்ல குடுத்தது, இந்த இடத்துல மதிப்புல குடுத்துருக்கோம். சோ அது ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதுமானது. அடுத்தது மூலதன செலவினம். இந்த கேப்பிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றது எதை குறிக்குதுன்னா, எதெல்லாம் நம்ம ஒரு சொத்து உருவாக்க போறோம். கேப்பிட்டல்னாலே அது மூலதனம். ஏதோ ஒரு பொருள உருவாக்க போறோம். அந்த பணம் நான் செலவு பண்ண நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஃபேக்டரி ஆரம்பிக்கணும். 4 விஷயங்கள் எனக்கு தேவைப்படும். ஓகேங்களா? அதுல முக்கியமானது இதுதான். மூலதனம், கேப்பிட்டல். அந்த ஃபேக்டரி கட்டுறதுக்கான பணம். அதுதான் மூலதனம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? சோ அப்ப நிரந்தர சொத்துக்களை உருவாக்குதல் மற்றும் தொடர் வருமானத்தை தரக்கூடிய சொத்துக்களை உருவாக்குதல் தான் மூலதன செலவு. இது இருவழி பணப்பரிமாற்றம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? சோ மூலதன செலவு எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா 2024-25 விட 12% நமக்கு என்ன இருக்கு? அதிகரிச்சிச்சு. வருவாய் செலவு ஒரு 11%, மூலதன செலவு ஒரு 12% அதிகரிச்சிருக்குது அப்படின்னு சொல்றோம். சோ மூலதன செலவுனா என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சும்மா முக்கியமான டிபார்ட்மெண்ட்ஸ் மட்டும் கொடுத்துருக்கோம். சாலைகள் மற்றும் பாலங்கள் அது கட்டுறதுக்கு அதிகமா இருக்குது. குடிநீர் வழங்கல், நீர்நிலைகள், நகர்ப்புற வளர்ச்சி, போக்குவரத்து, இந்த டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு எல்லாம் கொடுக்கறது எல்லாமே மூலதன செலவு அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? சோ இப்ப மொத்த வருவாய் செலவினம் எவ்வளோ? மொத்த மூலதன செலவினம் எவ்வளோ? அப்படின்றது நம்ம இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். ஸோ ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கிட்டா போதும். ஸோ அதுக்கடுத்து செலவினத்தை பொறுத்தவரை திட்டம் சார் செலவினம். இப்ப நம்ம எது பார்த்துட்டு இருக்கோம்? செலவினம்ன்ற டாபிக்ல பார்த்துருக்கோம். வரவுன்றது முதல்ல பார்த்துட்டோம். இப்ப பார்த்துட்டு இருக்கிறது செலவு. அப்போ இத வந்து பார்த்தீங்கன்னா, திட்டம் சார் செலவினம், திட்டம் சாரா செலவினம். அதாவது பிளான்ட் எக்ஸ்பெண்டிச்சர், நான் பிளான் எக்ஸ்பெண்டிச்சர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வேணாம். இது எதுக்குங்க இந்த மாரிலாம்? நம்ம செலவு பண்றதே பிளான்ட் தான். ஸோ அப்ப இது எல்லாத்தையும் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரங்கராஜன் கமிஷன் பரிந்துரை குடுத்துச்சு. இப்போ இது எந்த கமிஷன் ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில இந்த பிளான்ட் எக்ஸ்பெண்டிச்சர், நான் பிளான் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றது கொண்டு வராங்கன்னா, ரங்கராஜன் கமிஷன் 2011 அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அத பேஸ் பண்ணி 2017, 18ல இருந்து என்ன பண்றாங்க?
நீக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? சோ அடுத்தது எப்ப வருவாய் எனக்கு தெரிஞ்சிருச்சு, எனக்கு செலவு தெரிஞ்சிருச்சு. பத்தாம போகுமா போவாதா? கட்டாயமா போகும். ஏன்னா, அ எவ்வளவு சம்பாதிச்சாலும் நமக்கு பத்தாது. எல்லாமே டெபிசிட் பட்ஜெட் தான். வீடா இருந்தாலும், நாடா இருந்தாலும். ஓகேவா? சோ அப்ப அப்படி இருக்கும்போது என்னென்ன மாதிரியான பற்றாக்குறைலாம் வரப்போகுது? நெறைய பற்றாக்குறை இருக்கு. பார்க்கலாமா ஒண்ணொண்ணா? பட்ஜெட்டரி டெபிசிட் வரவு செலவு திட்ட பற்றாக்குறை, வருவாய் பற்றாக்குறை, நிதி பற்றாக்குறை, முதன்மை பற்றாக்குறை, பணமாக்க பற்றாக்குறை. ஸோ இந்த 5 விஷயங்கள நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். இது கண்டிப்பா மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டினா இருக்கும். ஸோ வரவு செலவு திட்ட பற்றாக்குறைனா என்னன்னா, நான் ஒரு பட்ஜெட் போடுறேன். அந்த பட்ஜெட்ல எனக்கான மொத்த வரவு எவ்வளோ? மொத்த செலவு எவ்வளோ? இது 2த்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் தான் வரவு செலவு திட்ட பற்றாக்குறை. பட்ஜெட்ல எனக்கு இந்த வருஷம் ரூ. 1000 கோடி பணம் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். அதே போல பட்ஜெட்ல நான் எனக்கு இந்த வருஷம் 1100 கோடி செலவாகும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். அப்ப எனக்கான பற்றாக்குறை எவ்வளோ? 100 கோடி ரூபாய். அதான் பட்ஜெட்டரி டெபிசிட் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு அடுத்தது ரெவென்யூ டெபிசிட். ரெவென்யூ டெபிசிட்னா என்ன? நமக்கு தெரியும். வருவாய் வரவுன்னு ஒண்ணு இருக்குது. வருவாய் செலவுன்னு ஒண்ணு இருக்குது. வருவாய் வரவுன்னா என்ன? வருவாய் வரவுன்னா என்ன? சொல்லுங்க பார்க்கலாம் யாராச்சும். வாட் இஸ் மீன் பை ரெவென்யூ ரெசிப்ட்? என்ன கவனிச்சீங்கன்னு பார்க்கலாம். வருவாய் வரவுன்னா என்ன? வருவாய் வரவு. மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம் ஷார்ட்டா. வரி வரி அல்லாத வரவு சார். எஸ் குட். ஸோ அப்ப இந்த மாதிரியான வருமானம் எல்லாமே வருவாய் வரவு அப்படின்னு சொல்றோம். ஸோ வரியா இருக்கலாம், வரி இல்லாம இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம். எந்தெந்த பணத்தெல்லாம் நம்ம திருப்பி கொடுக்க தேவையோ அதெல்லாம் வருவாய் வரவு அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அதே போலதான். அப்ப வருவாய் செலவுனா என்ன? வருவாய் செலவு யாராச்சும் சொல்லுங்க பார்க்கலாம். ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். வாட் இஸ் மீன் பை ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்? வருவாய் செலவுனா என்ன? எதுக்காக பண்ணுவோம் ஒரு வருவாய் செலவு? இன்வெஸ்ட்மெண்ட் மூலதனம் சார். இல்ல இல்ல இல்ல. வருவாய் செலவு நான் கேட்கறது. மூலதன செலவு இல்ல. வருவாய் செலவுனா என்னன்னு கேட்கிறேன். சம்பளம் கொடுக்குறது அந்த மாதிரி போயிடும் சார். எஸ் குட். நம்ம குடுக்கறதால நமக்கு எந்த பெனிஃபிட்டும் அதாவது 2 வே டிரான்சாக்ஷனா இருக்காது. 1 வே டிரான்சாக்ஷனா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அரசு ஒரு 1000 கோடி ரூபாய்ல ஒரு ப்ராஜெக்ட்ட ஸ்டார்ட் பண்ணுது. அந்த ப்ராஜெக்ட்டால அரசுக்கு வருமானம் வந்தா, அது மூலதன செலவு. ஓகேங்களா? இதே அதனால எனக்கு வருமானம் இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன். ரூ. 1000 கோடி அரசு இருக்குது. ஒரு வருஷத்துக்கு சம்பளம் குடுக்குது. எம்ப்ளாயீஸ் எல்லாத்துக்கும் சம்பளம் குடுக்குது. அதனால அரசுக்கு வருமானம் வந்தா, அது வருவாய் செலவுல வராது. அது மூலதன செலவுல வரும். இதே எந்த விதமான பெனிஃபிட்டுமே கிடையாது அரசுக்கு. அப்படின்னு இருந்தா தான் அது வருவாய் செலவுன்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் 2 டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒண்ணும் இல்ல. இத வச்சு புரிஞ்சுக்கலாம் பாருங்களேன். தமிழ்நாடு அரசாங்கம் போனஸ் குடுக்குறாங்க. அனௌன்ஸ் பண்ணாங்களா ரீசென்ட்டா? யாருக்கெல்லாம் கவர்ன்மெண்ட் போனஸ் குடுக்க போகுது? எல்லா கவர்ன்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கும் போனஸ் குடுக்க போறாங்களா? கிடையாது. யாருக்கெல்லாம் குடுக்க போறாங்கன்னா, டிரான்ஸ்போர்ட்டு, ஈபி, டாஸ்மாக்கு இந்த மாதிரியான நிறுவனங்கள்ல வேலை செய்யக்கூடியவங்களுக்கு தான் குடுக்க போறாங்க. ஏன்னா, இவங்க தான் அரசுக்கு வருமானத்த தரக்கூடிய துறைகள். அதாவது அரசு ஒரு பணத்த அதுல இன்வெஸ்ட் பண்ணியிருக்குது. அதன் மூலமா அரசு வருமானத்தை எதிர்பார்க்குது. போக்குவரத்தின் மூலமா அரசுக்கு வருமானம் வருது. ஈபி மூலமா வருமானம் வருது. டாஸ்மாக் மூலமா வருமானம் வருது. அப்ப இது எல்லாமே அரசு ஆல்ரெடி ஒரு பணத்த செலவு பண்ணி அதுல இருந்து வருமானம் வருமா அப்படின்னு எதிர்பார்க்குது. அப்படி இந்த பக்கம் எடுத்துட்டோம்னா நிறைய துறைகள் இருக்குது. காவல்துறை இருக்குது, அதே போல வருவாய்த்துறை இருக்குது, சுகாதாரத்துறை இருக்குது. இந்த இடத்துலயும் அரசு என்ன பண்ணிட்டே இருக்குது? பணத்தை செலவு பண்ணிட்டே இருக்குது. ஆனா இங்க செலவு பண்ற பணத்தால அரசுக்கு திரும்ப பணம் வருமா வராதா? நிச்சயமா அரசுக்கு பணம் வராது. ஆனா அதுல செலவு பண்ணா பணம் வரும். அப்போ இந்த வருவாய்த்துறைக்கும், காவல்துறைக்கும், மருத்துவத்துறைக்கும், நீதித்துறைக்கும் அரசு பண்ற செலவு எல்லாமே என்ன செலவா இருக்கும்னா வருவாய் செலவினங்களா இருக்கும். அதே சமயத்துல புதுசா பஸ் வாங்குறது, புதுசா ஒரு ஈபிக்கு ஏதோ ஒரு விஷயத்த பண்றது, புதுசா ஒரு டாஸ்மாக் கடைய தொறக்கிறது, இதுக்கு பண்ற செலவு எல்லாமே மூலதன செலவா இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அத நம்ம ரொம்ப சிம்பிள் மேனர்ல சொல்றோம்னா, அன்றாட பணிகள் அந்த ஒரு வார்த்தை தான் முக்கியம். ஓகேங்களா? டெய்லி டே டு டே எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்ப வருவாய் பற்றாக்குறை அப்படின்றது தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு எவ்வளவு இருக்கும்னா, மொத்த வருவாய் வரவுல இருந்து ரொம்ப ஈஸி. எது பற்றாக்குறையோ அதுல இருந்து கழிக்கணும். வருவாய் பற்றாக்குறையா? அப்ப வருவாய் வரவு மைனஸ் வருவாய் செலவு. எப்படி கழிச்சாலும் அது ஆன்சர் ஒண்ணா தான் வரும். அப்போ நமக்கு பற்றாக்குறைன்றதால எதுதான் அதிகமா இருக்க போகுது? செலவு அதிகமா இருக்க போகுது. அப்ப செலவுல இருந்து எத கழிக்கணும்? வரவுல கழிக்கணும். ஓகேங்களா? ஒருவேளை வரவுல இருந்து செலவு கழிச்சா அதுக்கு பேர் என்ன?
வரவுல இருந்து செலவு கழிச்சா வர்றதுக்கு பேர் என்ன? நான் 1000 ரூபாய் மாசம் சம்பாதிக்கிறேன். எனக்கு 900 ரூபாய் கிடைக்குது. 900 ரூபாய் செலவாகுது. நான் 100 ரூபாய் எக்ஸஸா வச்சிருக்கிறேன். அப்ப அது பேரு உபரி, சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? பற்றாக்குறைன்னு வந்தா செலவுல இருந்து வரவை கழிக்கணும். உபரின்னு வந்தா வரவுல இருந்து செலவு கழிக்கணும். புரியும்னு நினைக்கிறேன். புரியுதா? புரியுதுங்களா? புரியலையோ? புரியுதா இல்லையா? மெசேஜ்ல டக்குன்னு டைப் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். புரியுது சார். ஓகே, குட். ஏன்னா இது லைவ் கிளாஸ் இல்லையா? இன்டராக்ஷன் அப்படி நான் பாட்டுன்னு சொல்லிட்டே போயிட்டு அப்புறம் வேஸ்ட் ஆயிடக்கூடாது, எவ்வளவு நேரம் கத்தி பேசுறது. ஸோ அதுக்காக சின்ன ஒரு கிளாரிபிகேஷன். ஓகே. ஸோ இந்த வருஷம் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய வருவாய் பற்றாக்குறை எவ்வளவு இருக்குன்னு எதிர்பார்க்கறாங்கன்னா 44,907 கோடி ரூபாய் வருவாய் பற்றாக்குறை. அப்போ அரசுக்கு வரக்கூடிய வருவாய் வரவுகளுக்கும் அரசு செய்யக்கூடிய வருவாய் செலவினங்களுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் 44,907 கோடி ரூபாயா இருக்கும். இதுல 17,117 கோடி ரூபாய் யாருக்கு கொடுக்க போகுது? இபிக்கு கொடுக்க போகுது. இபில வரக்கூடிய அந்த இழப்பீடு சரி செய்யணும். அப்ப இபிக்கு இழப்பீடு சரி செய்யறதால அரசுக்கு ஏதாச்சும் லாபமா நஷ்டமா? நஷ்டம். அப்ப அதனால அரசுக்கு ஏதாச்சும் வருமானம் வரப்போதா? வரப்போறது கிடையாது. அதனாலதான் அதை வருவாய் செலவுகள்ல நம்ம வைக்கிறோம். ஓகேங்களா? சோ நிதி பற்றாக்குறைனா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். சோ நிதி பற்றாக்குறை அப்படின்றது என்ன? பிஸ்கல் டெபிசிட்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மொத்த செலவினம் மைனஸ் அரசின் கடன் இல்லாம மொத்த வரவு எவ்வளவு வந்துருது. நம்ம வரவுன்றதுல நம்ம எதையும் சேர்த்து சொல்லியிருக்கிறோம். இப்ப தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு 100 ரூபாய் வருமானம் வருதுன்னா அதுல 31 ரூபாய் கடன் மூலமா வருது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்ப நம்ம அதையும் வரவுன்னு தான் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? சோ அப்ப அப்படி இருக்கும்போது மொத்த செலவு எனக்கு 1000 ரூபாய் ஆகுது. ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டிவா இருக்கும். பட் புரிஞ்சுட்டோம்னா ஈஸியா தான் இருக்கும். ஒரு முறை படிச்சு பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். மொத்த செலவினம் எனக்கு 1000 ரூபாய் ஆகுது அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஓகேவா? ஒரு 1000 கோடி எதிர்பார்க்கிறேன். அப்ப அரசின் கடன் நீங்களாக மொத்த வரவுகள். நான் மொத்த வரவு எவ்வளவு எதிர்பார்க்கிறேன்னா ஒரு 900 கோடி ரூபாய் எதிர்பார்க்கிறேன். எனக்கு மொத்த வரவுன்றது 900 கோடி ரூபாயா நான் எதிர்பார்க்கிறேன். அதாவது எல்லா மூலங்களும் இந்த கடனோட சேர்த்து எனக்கான செலவு 1000 கோடி ரூபாய். ஆக்சுவலா பற்றாக்குறை எவ்வளோ? 100 கோடி ரூபாய் இருக்கும் எனக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். பற்றாக்குறை 100 கோடி ரூபாய்ப்பா, எனக்கு பத்தலப்பா அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனா இந்த 900 கோடி ரூபாயில நான் என்ன பிளான் பண்ணி வச்சிருப்பேன்னா ஒரு 200 கோடி ரூபாய் கடன் மூலமா வசூல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பேன். அப்போ ஆக்சுவலா என்னுடைய வருமானம் எவ்வளவுதான்? 700 கோடி ரூபாய் தான் என்னுடைய ஆக்சுவலான வருமானம். என்னுடைய சரியான வருமானம்ன்றது 700 கோடி ரூபாய். என்னுடைய சரியான செலவுன்றது எவ்வளவு? ஆனா 1000 கோடி ரூபாய். அப்போ நிதி பற்றாக்குறை எவ்வளோ? 300 கோடி ரூபாய் எனக்கு நிதி பற்றாக்குறை இருக்குது அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த நிதி பற்றாக்குறை அப்படின்றது எதை குறிக்குதுன்னா கடன் நீங்களா உனக்கு எவ்வளவு வருமானம் வருதே, கடனை வருமானமா சொல்லாதடா. கடன் இல்லாம நீ எவ்வளவு சம்பாதிக்கிற சொல்றா. இப்ப நான் மாசம் ஒரு 30,000 ரூபாய் சம்பளம் வாங்குறேன். ஓகேவா? ஆனா எனக்கு செலவாகுது மாசம் 50,000 ரூபாய் செலவாகுது. நான் மாசம் 10,000 ரூபாய் கடன் வாங்குறேன். நான் என்ன சொல்றேன், இந்த மாசம் ஒரு 10,000 ரூபாய் இல்லைன்னா சமாளிச்சிருவேன் அப்படின்னு சொல்றேன். என் ஃப்ரெண்ட் என்ன நினைச்சிருப்பான், அப்ப இவனுக்கு 40,000 ரூபாய் செலவுன்னு நினைச்சிருப்பான். ஆனா இல்ல, நான் ஆல்ரெடி ஒரு 10,000 ரூபாய் கடன் வாங்கி வச்சிருக்கேன். அது இல்லாம ஒரு 10,000 தேவைப்படுது. அப்ப இதுதான் நிதி பற்றாக்குறை அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? சரி, நிதி பற்றாக்குறை எப்படி எல்லாம் சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒரு நிமிஷம். சரி, இப்போ என்ன பண்ணணும்? செலவுகளை தான் குறைக்க முடியும், வருமானத்தை உயர்த்தணும். இந்த 2 வழி தான் இந்த நிதி பற்றாக்குறைய சரி பண்றதுக்கு. ஸோ அதுதான் செலவினத்தை குறைக்கணும், நிறைய செலவு பண்ணக்கூடாது. அதே போல மிகை ஊதியம், விடுப்பு காசாக்கப்படுதல், அதே போல இஎல் சரண்டர் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு, ஏர்ன்டு லீவ் அப்படின்னு ஒன்று இருக்குது அரசு ஊழியர்களுக்கெல்லாம். அது என்ன பண்ணுவாங்கன்னா நீங்க அப்படியே வச்சிருந்தீங்கன்னா காசா மாத்திக்கலாம். அதெல்லாம் குறைச்சிட்டாங்க. டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. பொதுத்துறை நிறுவனங்களை டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அதே போல பிரைமரி டெபிசிட்னா என்ன அப்படின்னு சொல்றது, முதன்மை பற்றாக்குறை அப்படின்றது நிதி பற்றாக்குறை மைனஸ் வட்டி செலுத்துதல் அப்படின்னு சொல்லுது. நான் நிதி பற்றாக்குறை பத்தி இப்பதான் சொல்லி கொடுத்தேன். நிதி பற்றாக்குறைன்றது என்ன? மொத்த செலவு மைனஸ் கடன் நீங்களா எனக்கு எவ்வளவு வருமானம் வருது, அதுதான் நிதி பற்றாக்குறை. ஓகேவா? அதுல வட்டி செலுத்துறதை கழிச்சுட்டா அதுதான் பிரைமரி டெபிசிட் அப்படின்னு சொல்லும். ஏற்கனவே சொன்ன எக்ஸாம்பிள் வச்சு சொல்லலாமா? நான் ஒரு 1000 கோடி ரூபாய்
செலவு ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன். நானு 900 கோடி ரூபாய் வருமானம் வரும்னு நினைக்கிறேன் இந்த வருஷம். இந்த 900 கோடி ரூபாயில கடன் எவ்வளோன்னா அதை கழிச்சிடுறேன். அந்த கடன் எவ்வளோ? ஒரு 200 கோடி ரூபாய் கடன். அப்போ எனக்கான ஆக்சுவலான வருமானம் எவ்வளோன்னா எவ்வளோ? 700 கோடி ரூபாய். இந்த 700 கோடி ரூபாயில இருந்து நான் எதை கழிக்கணும்? 1000 கோடி ரூபாயை கழிக்கணும். மைனஸ் 1000 கோடி ரூபாய். ஓகேவா? இத கழிச்சா வர்றது எவ்வளோன்னா ஈக்குவல் டு 700ல 1000 போச்சுன்னா மைனஸ் 300. அந்த 300 கோடி ரூபாய் தான் நிதி பற்றாக்குறை அப்படின்னு சொல்றேன். சொல்றது புரியுதா? ஸோ ஃபிஸ்கல் டெபிசிட்னா என்னன்னா எனக்கு அதாவது இந்த அமௌண்ட் தான். அதாவது கடன் நீங்களாக இருக்கக்கூடிய மொத்த வருமானம், அதுல இருந்து மொத்த செலவை கழிச்சா வர்றது நிதி பற்றாக்குறை. ஓகேவா? ஸோ நான் இந்த மொத்த செலவுல நான் எதையும் சேர்த்து வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னா எதை சேர்த்து வச்சிருக்கிறேன்? வட்டி கட்டுறதையும் சேர்த்து வச்சிருக்கிறேன். வட்டி எவ்வளவு கட்ட போறேன்னா ஒரு 100 கோடி ரூபாய் வட்டி கட்ட போறேன். அப்ப நான் என்ன பண்ணணும்? இந்த 100 கோடி ரூபாய் இந்த 300ல இருந்து மைனஸ் 100 கழிக்கணும். 100 கோடி ரூபாயை கழிச்சுட்டா ஆக்சுவலா எவ்வளவு எனக்கு? 200 கோடி ரூபாய் எனக்கான பற்றாக்குறை. அதுதான் முதன்மை பற்றாக்குறை அப்படின்னு சொல்றோம். சொல்றது புரியுதா? இதுதான் பிரைமரி டெபிசிட் அப்படின்னு சொல்றோம். புரியலன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கு அடுத்தது மானிட்டைஸ்டு டெபிசிட் அப்படின்னு ஒன்று வருது. பணமாக்கப்பட்ட பற்றாக்குறைனா கவர்மெண்ட் கிட்ட இருந்து கவர்மெண்ட் ஆர்பிஐ கிட்ட பணம் கேட்டா அதுக்கு பேர் மானிட்டைஸ்டு டெபிசிட் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளும் என்ன பண்றோம்? ஆர்பிஐ கிட்ட பணம் கேட்கறோம். அந்த ஆர்பிஐ கிட்ட கேட்கிற பணத்துக்கு பேர் தான் என்னன்னு சொல்றோம்? மானிட்டரி டெபிசிட் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ இதுல மொத்த வருமானம் எவ்வளோ? 2022, 23, 23, 24ல அதாவது பட்ஜெட் போடும் போது இந்த அமௌண்ட் இருந்துச்சு. பட்ஜெட் போடும் போது இந்த அமௌண்ட் இருந்துச்சு. அதை முடிக்கும் போது இந்த அமௌண்ட் வந்துச்சு. அதுதான் ஆர்இன்னு சொல்லுவாங்க. ரிவைஸ்டு எக்ஸ்பெண்டிச்சர் சொல்லுவோம். இது போடும் போது இருந்தது, இது போட்டு முடிக்கும் போது இருந்தது. முதல்ல போடும்போது பட்ஜெட் போடும்போது 2,43,000 போட்டோம். ஆனா 2,72,000 நம்மளுக்கு செலவாச்சு. அதுல இருந்து நம்ம இந்த வருஷம் 2024, 2025க்கு 2,99,000 எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஸோ இதுல வருவாய் செலவினம் எல்லாத்த பத்தி டீட்டெயிலா கொடுத்துருக்கோம். அங்க கொடுத்ததுதான் அது அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ அது ஜஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்? ரைட் பண்ணிக்கிட்டா போதுமானது. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய growth ரேட்டை பத்தி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு விஷயத்தை பத்தி சொல்றாங்க. அதுல என்னெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இதனுடைய வளர்ச்சி தேசிய அளவுல அதாவது நேஷனல் லெவல்ல growth ரேட்ன்றது 7.24% இருக்குது. ஸோ அதே போல தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய வளர்ச்சி என்பது 8.9% இருக்குது. அப்ப நேஷனல் ஆவரேஜோட தமிழ்நாடுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது? அதிகமா இருக்குதுன்னு சொல்றாங்க. தமிழ்நாடு 2வது பெரிய பொருளாதாரமா இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்? பட்ஜெட்ல என்னென்ன விஷயங்கள்லாம் சார் இருக்குது? அதுதான் சார் முக்கியமானது. ஸோ அதை பத்தி பார்க்க போறோம். ஸோ பட்ஜெட்ல என்னெல்லாம் சொல்றாங்க அப்படின்னா, தமிழ் மொழியினுடைய வளர்ச்சி பத்தி தான் முதல்ல சொல்றாங்க. ஸோ அதுல ரொம்ப கொஞ்சம் குயிக்கா பார்த்துடலாம். என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு எது எதுக்கு எவ்வளோ பணம் ஒதுக்கியிருக்காங்க அது ரொம்ப முக்கியம். இல்ல கொடுத்து வச்சுலாம் நம்ம பார்த்துக்கணும். ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். இது எதுக்கு இவ்வளோ பணம் கொடுத்துருக்காங்க, இது இந்த இடத்துல ஓப்பன் பண்றாங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. ஸோ முதல் 3 விஷயங்களை பத்தி பார்க்குறோம். 1 இரட்டை காப்பியங்கள். எது ட்வின் எஃபெக்ட்ஸ் ஆஃப் தமிழ் அப்படின்னு சொல்றாங்க. சிலப்பதிகாரம், மணிமேகலை. அதை 25 மொழிகள்ல மொழிபெயர்க்க போறோம். அதாவது இந்திய மொழிகள்லயும் உலக மொழிகள்லயும் மொத்தம் 25 லாங்குவேஜ். அப்ப அதுக்காக 2 கோடி ரூபாய் ஒதுக்குறோம். அதே போல தமிழில் உள்ள அரிய நூல்கள் மற்றும் ஆவணங்களை மின் பதிப்பாக மாற்ற அப்படின்னு ஒரு வார்த்தை அந்த இடத்துல இல்ல, அதையும் நம்ம சேர்த்துக்கணும். தமிழ் நாடகம் இல்ல, தமிழில் உள்ள அப்படின்னு வரணும் அந்த இடத்துல. தமிழில் உள்ள அரிய நூல்கள் மற்றும் ஆவணங்களை புக்ஸா மாத்துறதுக்காக ஒரு 2 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. ஏன் புக்ஸா மாத்தணும்னா அப்பதான் பிற்காலத்துல வரக்கூடிய சந்ததிகள்லாம் அதை பார்த்து தெரிஞ்சுக்கும் அப்படின்றதுக்காக. அதே போல அகழாய்வு செய்யறதுக்காக 5 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அது தமிழகத்துல எந்தெந்த இடத்துல அகழாய்வுகள் செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். கீழடி, சிவகங்கை, அதே போல அதுல இருந்து எந்தெந்த இடங்கள் அப்படின்றத கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பிற மாநிலங்கள், தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம பிற மாநிலங்கள்லயும் இதனுடைய எச்சங்கள் காணப்படுது. அங்கேயும் நாங்க போய் அகழாய்வு பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் முக்கியமானது. முசிறிப்பட்டணம் அப்படின்றது கேரளாலையும், பாலூர் ஒடிசா, வெங்கி ஆந்திர பிரதேசம், மல்கி ஆக்சுவலா மஸ்கின்னு வரணும், மஸ்கி கர்நாடகா அப்படின்றதெல்லாம். அதே போல கீழடியில ஒரு மியூசியம் கொண்டு அமைக்க போறாங்க. அந்த மியூசியத்துடைய வேல்யூ ஒரு 17 கோடி ரூபாய் இருக்கும்.
அது நமக்கு எல்லாருமே தெரியும். 1924 சர் ஜான் மார்ஷல் தான் சிந்துவெளி நாகரிக பண்பாடு குறித்து முதல்ல சொன்னாரு. இது 2024 இல்லையா, 100 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப 100ஆண்டு கருத்தரங்கம் அப்படின்ற ஒன்று சென்னையில நடத்த போதா தமிழ்நாடு அரசாங்கம் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் முக்கியமானது, தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து பார்க்கலாமா? ஸோ ஊரக வளர்ச்சி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குடிசை இல்லாத ஒரு மாநிலமா மாத்தணும்னு சொல்லிட்டு 1975ல குடிசை மாற்று வாரியங்களை தமிழ்நாடு அரசாங்கம் தொடங்குச்சு. ஸோ அதே போல கலைஞர் வீடு வழங்கும் திட்டம் அப்படின்ட்டு வந்து 2010ல தொடங்குச்சு. இந்த வருஷம் ஒரு ப்ராஜெக்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் அப்படின்றது சுமார் ஒரு 3500 கோடி ரூபாயில செய்ய போறாங்க. இப்போ ரீசெண்டா சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாட்டுல ஒரு 8 லட்சம் பேர் குடிசை வீட்டுல வாழறாங்க அப்படின்னு சொல்றோம். அப்போ 2030க்குள்ள இந்த 8 லட்சம் பேருக்கு நாங்க என்ன பண்ண போறோம், வீடு கட்டி தர போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசாங்கம் சொல்லுது. கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு வீட்டினுடைய மதிப்பாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க.